மோர் குளிர்ச்சிக்கு மட்டுமல்ல, பல நன்மைகளையும் அளிக்கும் என்பதை உணர்ந்திருக்கிறோம். குளிர்ச்சியையும் தாண்டி பல்வேறு நன்மைகளை நமக்கு வழங்குகிறது மோர் எனலாம். மோர் குளிர்ச்சிக்கு மட்டுமல்ல, தயிருடன் ஒப்பிடும்போது உணவில் நிபுணர்களின் ஓட்டு மோருக்கே விழுகிறது. இந்த வெயிலில் வேளைகளில் நாள் முழுவதும் மோரை தேடி பருகுகிறோம். அவை பற்றி பார்ப்போம். காரசாரமான உணவுகளை ஒரு சேர பருகும்போது வயிற்றெரிச்சல் பிரச்சனை ஏற்படுகிறது. அப்படிப்பட்ட சூழலில் மோர் குடிப்பதால் அதிலுள்ள புரதம் காரத்தின் ஆற்றலை குறைக்கும். இதனால் வயிறு எரிவு குறையும், நெஞ்செரிச்சலும் ஏற்படாது. உப்பிட்டு மோர் பருகும்போது உடலில் நீர்ச்சத்து குறைவு ஏற்படாது. மோரிலுள்ள புரதச்சத்து உடலில் சேரும் கொழுப்பின் அளவை குறைக்கும். தினமும் மோர் பருகி வந்தால் உடல் எடையும் குறையும். உணவை குறைத்து எடையை குறைக்க முயலும்போது நீரிழப்பு, சோர்வு போன்றவை ஏற்படும். மோர் குடிப்பதால் இந்த பிரச்சனைகளை தவிர்க்கலாம். மோர் எளிதில் செரிக்கும் தன்மை கொண்டது. அதே சமயம் இதில் புரதம், தாதுக்கள், வைட்டமின், கால்சியம், மெக்னீசியம் போன்ற உடலுக்கு தேவையான சத்துக்களும் உள்ளன. பால், தயிரை விட மோரில் கொழுப்பும் குறைவு. இஞ்சி, பூண்டு அரைத்து சேர்த்து மோரை குடித்து வந்தால் சளி, ஜலதோஷம் நீங்கும். கண்டிப்பா இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.